ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரில் இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, வாக்கியப்படி 2025 4வது, அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் பயிற்சி ஆகுது. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் கொஞ்சம் நாட்கள் தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் பெரிய மாற்றங்கள் இல்லை. சனி பயிற்சி மாதிரி பெரிய ரொம்ப லாங் கேப் கிடையாது. பொதுவாகவே உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த துலா ராசி, அதாவது ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ராகு கேது வக்ர கிரகங்களாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ராகு கேதுவோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இதே குரு சனியெலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகர்வாங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் 2, 3, 4 அந்த மாதிரி போவாங்க. சுக்கிரன் புதன் இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கணக்கில் வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகரும். ஆனால் இந்த ராகு கேது எனி டைம் வக்ரம், எப்போவுமே ஆல்வேஸ் வக்ர கிரகங்களாக இருக்கனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது கும்ப ராசிக்கு அந்த இடம் 5ஆம் இடமா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கேது 12ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல லாபஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நல்ல அதிர்ஷ்டம் தான். இப்போ ராகு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்குது. ராகு கேதுக்கள் ஓரளவு உங்களுக்கு நல்ல பிளேஸில் தான் இருக்கார். இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு எந்த பலனும் நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த ராகு கேது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு. அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே 5ஆம் இடம் தான். லக்ஷ்மி, பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல வருமானம், நிரந்தர வருமானம். அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படிங்கிறதும் 11ஆம் இடம் தான். அந்த இடத்துல கேது வந்திருக்கு. அப்போ பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையும். பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது அதாவது இவ்வளோ நாளாக நிறைய முயற்சிகள் போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பலன் அளிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் அதை நீங்கள் எப்போவோ போட்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் கைகூடுது. பத்தாததுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறத குரு வேற உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்குறாரு. அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ ராகு கொடுக்கக்கூடியதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் குருவுக்கு இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய அதிர்ஷ்டங்களை தான் நீங்கள் தேடி வருது. அதே மாதிரி நிறைய ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிகப்பெரிய லெவலில் அது ஒரு யோகம். முக்கியமாக கவர்மெண்ட் சைடில் ட்ரை பண்ணுறவங்க அவங்களெலாம் ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது எக்ஸாம்ஸ் ஏதாவது வச்சுருந்து ஒரு அரியர் இருக்குது, இல்லை நீட் எக்ஸாம்ஸு, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த ராகு கேது பயிற்சியில் அது நல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப உங்களுடைய திறமைகளெல்லாம் போட்டு நிறைய முயற்சிகள்லாம் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ராகுவோடைய வேலையாக தான் இருக்கும். இந்த டைமில் உறுதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஆசை அபிலாசைகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடமே 11ஆம் இடம் தான். அந்த இடத்துக்கு கேது வந்திருக்கனால நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரிய சித்தி வேணும் அப்படின்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அது ஏன்னா 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெற்றி பண்ணி கொடுக்கும். அந்த தடைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காரிய சித்தி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி விக்னேஸ்வரர். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அந்த டைமில் 2 தீபம் விநாயகருக்கு போட்டு நீங்கள்
காரியங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 தீபம் போட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகும். எந்த தடையுமே இருக்காது. தடை வந்தால் தான் இந்த பரிகாரம். தடை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் இருந்தால் மட்டும் இந்த பரிகாரங்களை செஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ராகு வந்து எப்போவுமே செயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துரும், ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து நவீன முறையில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் அந்த மாதிரி. அப்போது செயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ராகு கேது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல யோகத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை சக்ஸஸையும் கொடுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐவிஎஃப்ஓ அல்லது வந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த டைம் போய் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி, அதாவது டெஸ்ட் டியூப் பேபிக்கு இதெல்லாம் போகிறாங்க, செயற்கை முறை கருத்தரிப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே குழந்தை வந்து நார்மலாக வராது அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு டைம் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ். இன்னும் 1 வருஷம் இருக்கா இல்லை 2 வருஷம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அது போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி எந்த டைமில் செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியங்கள் கைகூடும். நல்லபடியாக உங்களுக்கு சந்தான பிராப்தமும் கிடச்சிரும். நீங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை தானாக தேடி வரும். அதாவது தாய்வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, பூர்வீக சம்மந்தப்பட்டதும் சரிங்க, எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக பெண்டிங் இருந்தது எல்லாமே தானாகவே தேடி வரும். 5ஆம் பாவம்ங்கிறது தேடி வரக்கூடிய பாவமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு தட்டி போயிட்டே இருந்துச்சோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே கைகூடும். பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து 2-7 கூடைய செவ்வாய் அவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. ஸோ இந்த கோச்சார ரீதியாக வந்து 2-7 கூடைய செவ்வாய் வந்து ராகுவோட வந்து கனெக்ட் ஆகும்போது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 1.5 வருஷத்தில் செவ்வாயும் ராகுவும் கோச்சார ரீதியாக சேரும்போது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும், மனக்கசப்புகள் ஏற்படும். ஸோ பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலும் சில சமயங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி சில பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த ராகு கேது 2 விஷயமே செய்யும். அதாவது நல்லா இருந்தாங்கன்னா பிரிச்சுட்ரும், பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்த்து விட்ரும். அந்த மாதிரி காதலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகளில் வந்து ரொம்ப பிரச்சனைகளோ அல்லது பிரிவையோ சந்திக்கிற மாதிரி வரும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்களிடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களே அவங்க மனசை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறது, அல்லது வந்து துரோகம் பண்ணுறது. ஏன்னா ராகு வந்து நேர்மையற்ற கிரகமாக இருக்கனால அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த காலகட்டங்களில் ஒரு ட்ரஸ்ட்டு வராது. அவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்கிறது, மறைச்சி வச்சுருக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தெரிகிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, ரிலேஷன்ஷிப் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வந்து பெருசாக நன்மைகளை செய்யாது. ஸோ அதனால் மனம் உடைந்து போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல உபாசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னாலே இங்கே கேது 11ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் யார், உங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. மூத்த சகோதரன் வழி ஆதரவை தேடிக்கங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய மூத்த சகோதரனோ அல்லது சகோதரியோ அவங்களுடைய உடல்நிலையும் பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி அவங்க கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, மனக்கசப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி
நல்ல தொழில் மூலிமா நல்ல லாபம், உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட்டு. முக்கியமாக வந்து இந்த ராகு கேது என்ன பண்ணும் அப்படின்னா, செயற்கை முறையில் யாரெல்லாம், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டுனா, இப்போ ஒரு செயற்கையான உரம் இருக்கு இல்லையா, ஆர்கானிக் விட்டுருங்க, செயற்கையான இதில் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி விட்ரும். இந்த ராகு கேது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அதுதான். அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட்டு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, ஏன்னா ராகு வந்து வரது வந்து கும்பராசி அப்படிங்கிறனால இன்ஃபெக்ஷன் ஆகிறது, உங்களுக்கே வந்து ஃபுட் அலர்ஜி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதே மாதிரி செரிமானம் ஆகாதது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரிலாம் வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ராகு கேது எப்போவுமே வந்து பொருளாதார ரீதியாக நல்லா வளர்த்து விட்ரும். அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியும் அதே மாதிரி ஹெல்த்லேயும் கை வைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து தீராத வியாதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வியாதிகளுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா, ஏன்னா ராகு வந்திருக்கிறது 5ஆம் இடத்துக்கு, அப்போ உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த டைம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல நீண்ட நாளாக தீராத ஏதாவது ஒரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு கிடச்சிரும். நல்லபடியாக அதாவது குணமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துக்கு வந்தனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல உபாசனை பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைமில் பண்ணக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றம். இந்த 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே படிப்படியான முன்னேற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறதே வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள், உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரும். இரவு நேரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரம் வந்து வெளியில் போகிறது, லாங் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, அதாவது செல்ஃபாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கனால சம்டைம் வந்து பாதகத்தை செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சூரிய வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களை வந்து பல முறைகளில் பல வழிகளில் வந்து வெற்றி கொடுக்கும். அதாவது எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியங்களில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி. நீங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னாலே அந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பட்டு அதில் உங்களுக்கு சக்ஸஸ், உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகிறது, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பர். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்குறது. ராகு கேது வளர்ச்சி தான். அதே மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 11ல் கேது, 5ல் ராகு. அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க, இல்லைன்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கையெழுத்து போடுறது, இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் யாரையும் வந்து புது நபர்களாக இருந்தால் அவங்களோட நீங்கள் பேசுங்க, பழகுங்க. ஆனால் நம்பிக்கைக்குரியவங்கன்னு நினச்சிட்டு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ராகு கேது வந்து தீராத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு, அந்த மனசை வந்து சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதுக்கு. அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கையில் நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 11ல் வந்திருக்கக்கூடியது வந்து கேது வந்து பொருளாதார நிலையை வந்து வளர்த்தி விடும். ரொம்ப, அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.